நீ ஏதாவது கேனைய மாதிரி பேசிட்டு ப்ரோ. டேய் நீ ஏன்டா கதையிட்டு இருக்க? உன்னை தான் எப்பயுமே ஆடியன்ஸ் ப்ரொவோக் பண்ணுவாங்கன்னு இத்தனை வருஷம் யூடியூப்ல நீ கத்துருப்ப. இது ஒரு மேட்ரு, நீ ஏன் கதையிட்டு இருக்க? நீ தான் எதுவுமே பண்ணல விட்டு. நீ தான் எதுவுமே இங்க பாரு நீ தான் எதுவும் பண்ணல விட்டுட்டு. இங்க பாரு நீ தான் எதுவும் பண்ணல, யாரோ ஏதோ பேசிட்டு போறாங்க. நீ உன்னெல்லாம் யாரும் எதுவும் சொல்லல. இல்ல கிடையாது நான்லாம் ஒண்ணுமே சொல்லல சார். இங்க பாரு நான் சொல்றேன்ல, யாராவது ப்ரொவோக் பண்ணுவாங்க இதெல்லாம். இங்க பாரு குக்கி குமார், நான் ஒண்ணு சொல்றேன், உன்கிட்ட புரிஞ்சுக்கோ. நாங்க இல்லாதப்ப பேசியே காணா போனவங்க அதிக பேர். உனக்கு யாராவது ஏதாவது ப்ரொவோக் பண்றாங்க, காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீ பேசுனா நீ காணா போவ குமார். நீ காணா போவ. நீ இவ்வளவு நாள் பார்த்தது நீ காணா போயிடுவ. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உன்னால இதான் நான் சொல்லுவேன். நான் எதாவது சொல்றேன்ல, நான் உன்கிட்ட உனக்கு இங்க பாரு, நான் உன்னை அனுப்பும் போது கூட நான் வந்து இங்க இருந்தா உனக்கு எதுவும் விளையாட கூட முடியாது, பிசி கேம் கூட பண்ண முடியாது, எதுக்குமே சரிப்பட்டு வராது, கஷ்டமா இருக்கும். அப்படின்னா அங்கே இருடா அப்படின்னு சொல்லி இங்க பாரு, உனக்கு ஃபேவரா இருக்கிறது தான் அலிகேஷன் இல்லைன்னு சொல்லி தானே உன்னை அனுப்புனேன். குக்கி குமார் நம்ம பையன் அப்படின்னு. உன்னை அவங்க யாரா சொல்லுவாங்க? யாருமே உன்ன சொல்லடா. டேய் இது நாங்க வேற ஏதோ கான்டெக்ட் பேசிட்டு இருக்கோம், நீ வேற ஏதோ ப்ரோவோக் ஆயிட்டு இருக்க, வேற ஏதோ போயிட்டு இருக்கு, நீ வேற ஏதோ பண்ற. நீ இங்க பாரு, நீயா பிசி வாங்கி கொடுக்க போற? நீ பிசி வாங்கி கொடுக்க போறியா? நீ காசு கொடுக்க போறியா? நீ காசு கொடுத்து பிசி வாங்கி குடிக்க போறியா? ஈஸ்வாக்கு நீ காசு கொடுத்து பிசி வாங்கி கொடுக்க போறியா குமாரு? இல்ல அப்புறம் விட்டுட்டு போக வேண்டியதான்டா. ஏன்டா கதறிட்டு இருக்க? சும்மா வந்து அது ஒரு பெரிய விஷயமா பேசாம அதை விட்டுட்டு போக வேண்டியதான்டா. நீ ஏன்டா கதறிட்டு இருக்க? சும்மா இங்க பாரு, கண்டென்ட்ன்ற பேர்ல ஏதாவது பேசி ஆளா மரணம் அடைஞ்சிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க பாரு குமாரு, இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், உன்னை ப்ரொவோக் பண்ணுவாங்க, உன்னை வந்து ஏதாவது இருக்கிற எல்லா வரையும் பண்ண பார்ப்பாங்க. நீங்க பாரு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ சரியா, காணா போயிடுவ. நான் கண்ணில் பார்த்துக்கிறேன். 8 வருஷத்துல காணா போனவங்கள நீயும் பார்த்துக்கிற. எங்கேருந்து வளர்ந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கேருந்து போனியோ அதுக்கு ஒரு லாயல்ட்டி வேணும், அதுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும் சரியா. யாருமே உன்னை சொல்ல கிடையாது முதல்ல. அது பாரு, அது யாருன்னு உனக்கும் தெரியும். டேய் அவங்க யாரு என்ன சொன்னா உனக்கு என்னடா? நீ தான் பண்ணலடா. இப்ப நீ தான் என்ன சொல்ற? நாங்க எதை கண்டுக்கிறோமா? ஜாலியா இல்ல நாங்க போடா சொல்லிட்டு போடா அப்படின்னு நாங்க போடா, அந்த மாதிரிதான். நீ ஏன் கண்டுக்கிறத? இப்ப எங்களுக்கு தானே எல்லாம் சொல்றாங்க. நாங்க எதை கண்டுக்கிறோமா? போடா பயிரா போச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு இல்ல. நான் பாட்டுக்கு அடுத்த நாள் காலைல வரல, அடுத்த நாள் ஸ்டீம் போடல, அடுத்த நாள் 18 மணி நேரம் நாங்க இங்க தானே இருக்கோம். போய் பிரேக் எடுத்தோமா, லீவ் போட்டோமா, ஓடி ஒளிஞ்சோமா, இங்க தானே இருக்கோம். ஆனா இங்க பாரு, நீ காசு வாங்கல அடுத்தது இரு. இங்க பாரு, ஒருத்த வந்து இங்க பாரு, நீயே முதல்ல பிடிஎஸ்ல இல்ல சரியா. அவன் வந்து வரும்போது நான் குக்கி குமார் மேல கேஸ் கொடுக்க போறேன், என்கிட்ட 1 லட்சம் ரூபா வாங்கிட்டான், இந்த மாதிரி வந்து பிடிஎஸ்ல சேர்த்தி விடுறேன்னு சொல்லி காசு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் கொண்டு வந்து வைக்கிறான். நான் என்ன பண்றது சொல்லு? நீயே பிடிஎஸ்ல இல்ல, நீ வந்து காசு வாங்கினு சொல்லும் போது நான் என்ன சொன்னேன்? பண்ண மாட்டான், அவெல்லாம் பண்ண மாட்டான். கேஸ் கொடுக்குறா கொடுத்துக்கோங்கட்டான். டேய் குமார், நான் தான் சொல்லிட்டு குமாரு, இங்க பாரு, நான் வந்து உன்கிட்ட நான் தெளிப்பா சொல்லிட்டேன். இங்க அவுட் சைடர்ஸ் வேலை பார்ப்பாங்க சரியா, இல்லாத இருக்குதுவாங்க. அவுட் சைடர்ஸ் வேலை பார்ப்பாங்க.
இங்க பாரு, நான் சொல்றேன்ல, நாம இங்க பாரு, இப்போ இரு, நானே உன் கூட விளையாடுறதே இல்ல, ஓகேவா? ஒருத்த வந்து பி டெஸ்ட்ல வந்து வார்ல ஸ்லாட் வாங்கி கொடுக்குறேன், பி டெஸ்ட்ல வந்து சேர்த்து விடுறேன், பி டெஸ்ட்ல வந்து உனக்கு பாஸ்வேர்டு அனுப்புறேன், இதுல ட்ரைவர்ஸ்ல வந்து மதன் போக்கு தெரியாம பாஸ்வேர்டு அனுப்புறேன், எனக்கு மிஷின் கொடுங்க, எனக்கு 1 லட்ச ரூபா கொடுங்கன்னு அவன் நீ வாங்கிட்டேன்னு சொல்லி அவன் நாங்க நம்பவே இல்லையே, நாங்க எதுவுமே சொல்லவே இல்லையே. டேய் தம்பி, நீ கொடுக்கலன்னா போய் கேஸ் கொடுப்பா தம்பி, அப்படி அதான் சொல்றல. சரி, அதான் சொல்றல, சிரிடா கொக்கி காசு வாங்கிட்டான், 1 லட்ச ரூபா காசு வாங்கிட்டான்னு சொல்றல, போய் கேஸ் நான் அதான் சொன்னேன், போய் கேஸ் கொடுறா பாத்துக்கலாம், போய் கேஸ் கூட அவன் ப்ரூஃப் பண்ணிட்டோம், அதோட நாங்க நிப்பாட்டிக்கிட்டோம்ல, அவ்வளவுதான். நீ உண்மையா 1 லட்ச ரூபா வாங்கியிருந்த, பாஸ்வேர்டு கொடுக்கறதுக்கு வாங்கியிருந்த அப்படின்னு சொல்லி அவன் கேஸ் கொடுத்தா நீ ஹேண்டில் பண்ணு. சரிடா, நான் தான் சொல்றேன்ல குமாரு, அதான் சொல்றேன்ல, உண்மையா இருந்தா அவன் கொடுக்க போறான், உண்மையா இல்லைன்னா விட போறான், அவ்வளவுதான். நீ ஏப்பா கதற, விட்டுட்டு போ, அவ்வளவுதான். இங்க பாரு, நான் தெளிவா சொல்லிட்டேன் நான் உன்கிட்ட. இங்க பாரு, இங்க பாரு, எங்களுக்கு தெரியும். அண்ணன் வந்து மொபைல் பேசிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நின்ட்டார் ப்ரோ. இரு, நம்ம வெளில பேசிட்டு இருந்தாலும் சொல்றாங்க. நீடே இல்ல என்கிட்ட. நான் ஒன்னு தரேன், இங்க வாங்க. சரிடா எப்பா, இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல, நான் உன்கிட்ட தெளிவா தானே பேசுறேன். இப்போ நீ அப்படி சொல்லி பாஸ்வேர்டும் இது டிஸ்கார்டோட இது ட்ரைவர்ஸோட பாஸ்வேர்டும் வாரோட பாஸ்வேர்டும் நான் தரேன், அதுக்காக எனக்கு மிஷின் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீ அவங்க கிட்ட காசு வாங்கலன்றது பொய்யா இருந்தா அவன் கேஸ் கொடுத்தா ப்ரூவ் ஆக போறது இல்ல, அது அவ்வளவுதான். அதுக்கு ஏன்டா நீ போய் நீதான் பண்ணலையேடா, டேய் நீதான் பண்ணலையே, விட்டுட்டு போ, அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத, அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு, அவ்வளவுதான். இப்ப யாரு போய் கேஸ் கேஸ் கொடுத்தாலும் முதல்ல 2 தரப்பும் கேட்பாங்க, அவங்களோட இதை செக் பண்ணுவாங்க, வாங்கியிருக்கானா இல்லையா, அங்க என்ன பேச்சுவார்த்தை போயிருக்குன்னு எல்லாமே எடுப்பாங்க, எல்லாமே பார்த்து தான் விடுவாங்க, அவ்வளவுதான், அது முடிஞ்சிருச்சு. நீ அவர் கான்ட்ரவர்சி சொன்னால, சரிடா குமார், இரு, குமார், நான் தான் உனக்கு சொல்றேன்ல குமார், சரிடா, நான் தான் குமார், இங்க பாரு, நீ அப்ப கூட நான் பாரு, அப்ப கூட நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு நான் அதை கூட சொல்றேன், நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு பண்ணே ஒத்துக்கிறேன். நீ அது ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்ல, நீதான் சரிடா, நீதான் வந்து ட்ரையோட்ஸுக்கும் வாரோட பாஸ்வேர்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எந்த உடன்பாடுலயும் இல்லல்ல, அவன் என்ன பண்ணா நமக்கு என்ன? ஐயோ, உனக்கு புரியுதா இல்லையா? டேய் இங்க பாரு குமாரு, இங்க பாரு, எல்லாரும் இங்க பாக்குறாங்க, ஓகேவா? இங்க எல்லாரும் ஆடியன்ஸ் இருப்பாங்க, ஓகேவா? இங்க எல்லாருக்கும் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் வைத்தறிச்சல் இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இது இப்படிதான் 8 வருஷமா இப்படிதான் நடக்கும், நடந்துகிட்டே இருக்கும், இன்னமும் 5 வருஷம் கழிச்சு இதே மாதிரி நடக்கும், சரியா? ஆடியன்ஸும் அப்படிதான் பண்ணுவாங்க, அப்படி பேசிட்டாங்க, இவங்க எப்படி பேசிட்டாங்க அப்படின்றாங்க, விட்டுரு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஏய், நான் உன என்னன்னு சொல்ற அனுப்பிச்சேன், அலிகேஷனே இல்ல அப்படின்னு சொல்லிதான் அனுப்பிச்சேன். நீ இங்க பாருங்க, எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில நான் வந்து உங்களாலதான் வளர்ந்தவன், நான் உங்களுக்கு தான் விசுவாசமா இருப்பேன், நான் அப்படி நான் இப்படின்னு. இங்க பாரு தம்பி, இங்க பாரு குமார், நான் உனக்கு சொல்றேன் கேள. இங்க பாரு, என்ன போட்டு இங்க பாரு, தயவு செஞ்சு இந்த காது குத்துற வேலை யார்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காது, சரியா? ஏது இங்க பாரு, ஒண்ணு இருந்தா போர்ல நேர்மையாரு, இல்லண்ணே நான் அப்படி இல்ல. இங்க பாரு, உனக்கே தெரியும் நம்மள ஸ்ட்ரீம் சைட் பண்றவனுங்க யாரு, நமக்கு அகைன்ஸ்ட் பண்றவனுங்க யாருன்னு. நீ அவனுக்கு கூட சேர்ந்தா விளாண்டுக்கிற, வார்த்தா பொய் பேசாதடா, பட்ட வெறியாவது எனக்கு நடிக்காத நல்ல மாதிரி.
வெறியாவது எனக்கு. சும்மா நலமா நடிக்காத. ஏய் ரெண்டே ரெண்டு தான். 1 ஹெட் 1 டெய்லு, நடுவுல ஒண்ணு கிடையாது. சும்மா நடிக்காத, ஊருக்கு நடிக்காத. ஊருக்கு சும்மா நடிச்சு சும்மா வெளியே சீன் போட்டுருக்காத. யார பாக்குறவங்க முட்டை போய் நினைச்சிருக்கிறேன் ஆடியன்ஸ்லாம். நீ என்ன பண்ண யாருக்குமே தெரியாது. என்ன சும்மா இங்க பாரு. அது எப்படிதான் உனக்கு ஒரு நாள் முந்தா நேத்து எதிரி இன்னைக்கு நண்பன் எப்படிதான் இருப்பான்? என்ன கிடைக்குது? நேத்து எதிரி எப்படி இன்னைக்கு நண்பன் உனக்கு எப்படிதான்? நேத்து துரோகி, நேத்து ஆக்கரி, இன்னைக்கு ஒரு நல்லவனா? என்ன கணக்கு இது? என்ன கணக்கு சொல்லு, நீ சொல்லு. ஏய் நீ சொல்றாஜா, நேத்து ஆக்கரே, நேத்து உன்னை போட்டு உன்னை ஸ்டீம் டைப் பண்ணவன் இன்னைக்கு எப்படி நண்பன் ஆவான்? எப்படா ஒரே நாள் ஆவான்? ஏதாவது கதை விட்டுறா. ரெண்டுல ஒண்ணுதான். ஒண்ணு டைரக்ட், அவ்வளவுதான். சும்மா விட்டுட்டு தெரியாது நீ ஏதாவது பேசிட்டு. சும்மா போடாடே, சும்மா போடா. பாக்குறவங்க முட்டாள் நினைச்சிட்டு இருக்காதா? இதாங்க எதையுமே கவனிக்க மாட்டோமான்னு நினைக்கிறேன். நீ என்ன யாரும் ஒண்ணு கெட்டவெல்லாம் சொல்ல. உன்னை இங்க பாரு, உன்னை யாரு கெட்டவன் சொல்ல. ஆனா இந்த மாதிரி வந்து அண்ணே நான் வந்து இப்படின்னு நான் அப்படின்னு அதான் சொல்லாத, எனக்கு பிடிக்கல. இங்க பாரு. நீ சும்மா குமாரு. இங்க பாரு நீ எங்க இருந்து வந்த, என்ன பண்ண? இங்க பாரு, நீ எங்க இருந்து வந்த, எப்படி மாறின, என்னவா இருந்த? நீ எல்லாத்தையும் மறந்துட்டல. அவள்தான் விட்டுரு. எப்படி உனக்கு வந்து நேத்து எதிரி இன்னைக்கு ஒரு நண்பன் ஆனானோ அதே மாதிரி இன்னைக்கு நண்பன் உனக்கு நாளைக்கு கூட சூத்தடிப்பான். சரியா? அப்ப வந்து நான் சொல்றது உனக்கு தெரியும். அது வரைக்கும் நீ என்ன பண்றதா பண்ணிட்டு போ. எனக்கு இது கூட பேண்டேஜ் கூட சும்மா சீன் போட்டுக்கிட்டு ஒன்னே என்னடா எங்களுக்கு என்னவோ நாங்க என்ன புதுசா யூடியூப்க்கு வந்த மாதிரி எங்களுக்கே சொல்லி கொடுக்குற குமார். எத்தனை பேர் குமார் நம்ம பாத்துருக்கோம்? எத்தனை பேரா நம்ம பாத்துருக்கோம்? டேய் இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல. இங்க பாரு குமார், இரு ஒரு சரி. எவ்வளவோ பேரு உனக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க. இப்ப நான் உன வெளியே அனுப்பிச்சோன்னா அவங்களை தூக்கி நான் உள்ள போட்டு இதா பண்ணிட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இங்க பாரு குமாரு, நான் ஒண்ணு என்னைக்கும் சொன்ன மாதிரி ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஒன் ஸ்னேக் ஆல்வேஸ் ஸ்னேக் குமாரு. அது நீ வெளியே போனாலும் சரி, உள்ள இருந்தாலும் சரி, சூட் அடிச்சாலும் சரி, ரூம்குள்ள இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, மலையில இருந்தாலும் சரி, ஒன்ஸ் ஸ்னேக் ஆல்வேஸ் ஸ்னேக் தான். கெட்டவெல்லாம் நான் உன்னை என்னடா சொன்னேன்? ஏன்டா பைத்திய மாதிரி பேசிக்கிறேன்? உன்னை ஏன்டா உன்னை கூப்பிட்டு நீ அங்கே இருடா ராஜா, உனக்கு அங்கதான் பிரச்சனை இருக்காது, இங்க ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது, நான் உனக்கு எவ்வளவோ தெளிவா சொல்லி. இப்போ மத்தவங்க எல்லாம் ஆடியோ வெளியே வச்சு வெளியே அனுப்பிச்சுட்டு உனக்கு நான் எவ்வளவு டீசெண்டா தானே அங்கேயே இருடா நீ அப்பதானே ஜாலியாக சொல்லிட்டு, அதே மாதிரி ஈஸ்வாவை விசாரிச்சுட்டு ஈஸ்வாவில் இந்த அலிகேஷன்ல ஈஸ்வாவை சேர்த்துக்கிட்டான். அவ்வளவுதான். நான் 3 பேத்துக்கு வேற டிசிஷன் தான் எடுத்தேன். ஏன்டா நீ இப்படி சொல்ற? அன்னைக்கு கூட நைட்டா கிளான்ல இருந்து வெளியே தள்ளிட்டு ஒண்ணுமே தெரியாம மாதிரி தான் அனுப்பிச்சுட்டேன். இவனுக்கு தான் டைட்டில் போட்டு அப்படியே ப்ரூஃப் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு இதை ஓட்டுட்டாங்க. உனக்கு தெரியும் யாரு மாமா போட்டு பேசுவாங்கன்னு உனக்கு தெரியும். இங்க பாரு, யாரு மாமா போட்டு பேசுவாங்கன்னு தெரியும், உனக்கே தெரியும். இது ஒரு பெரிய யாரடா டேய் உன்னை யாரா என்னடா சொன்னாங்க? ஏன்டா நீயா போயிட்டு கதறிட்டு இருக்க? இங்க பாரு குமாரு, நான் ஒண்ணு சொல்றேங்க. நான் இங்க பாரு, எனக்கு எல்லாமே தெரியும். தெரியாம இல்ல, உங்களோட இடன் அஜெண்டா எல்லாமே எங்களுக்கு தெரியும். சரியா? நீங்க என்ன பிளான் பண்றீங்க, என்ன பண்றீங்க, என்னத்தை எதனால வந்து திடீர்னு ஒரே நாள்ல வந்து ஜாயின் திடீர்னு ஒரே நாள்ல எல்லாம் நேத்து ஸ்ட்ரீம் சேப்பர் எல்லாம் இன்னைக்கு நண்பனா மாறதெல்லாம். இங்க பாரு, காதுல வேணா, யார் காதுல வேணா பூ சுத்திக்கோ. சரியா? என் காதுல பூ சுத்தாத. நீ என்ன வேணா மறைச்சுக்கோ. சரியா? நான் வந்து எப்பயும் போல ஒரே மதனா அமைதியா நான் உண்டு வேலை ஒண்ணு போயிடுவேன் நானு. சரியா? நடக்கிறது நடக்கும்.